ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் மக நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அது நீங்க என்ன கோவில் வேணா இருக்கலாங்க. விநாயகர் கோவிலா இருக்கலாம், அம்மன் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவில், பெருமாள் கோவில், எந்த கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஈஸியா நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபாடு பண்ணிட்டு, அதாவது நெய்யினால பலகாரம் இருக்கு இல்லைங்களா, ஸ்வீட், அது என்னன்னா நெய்யினால செஞ்சிருக்கணும். அந்த ஸ்வீட்டை ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும்னா ஒரு ஸ்வீட் இப்போ கொஞ்சமா ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கு கூட கொடுக்கலாம். நீங்க நிறைய வாங்கி செலவு பண்ணி அதை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உங்களால என்ன முடியுதோ ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கோ கொடுத்தா கூட அது தானத்துலதான் கருதப்படும். அதோடைய பலாபலன்கள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. நிறைய காசு போட்டு செலவு பண்ணி நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. இல்ல நீங்க வீட்டிலேயே செய்ய முடிஞ்சாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அதை செஞ்சு எடுத்துட்டு போய் கூட நீங்க கொடுத்துக்கலாம். இந்த தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். ஆனா இது செய்யறதுனால என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. கண்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. மல சஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெருங்காது. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதும் தொழில எதிரிகள், போட்டிகள், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வரவே வராது. இது செய்யறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு ஆண்டுக்கு மட்டும்தான். தனுசு ராசிக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல பலாபலன்கள் இருக்கா அப்படின்னா, 9 கூடிய சூரியனும் அஷ்டமத்துல போறாரு. உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல போய் உச்சமாகிறாரு. அஷ்டமத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அதாவது நீங்க காலமாவே உங்களுக்கு என்னன்னா, சனி அர்த்தாஷ்டமத்து சனி, சனியோடைய பார்வை இருக்கு. அதனால நீங்களாவே என்ன மைண்ட் செட்டப் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நமக்கு எதுக்கு மத்தவங்களுடைய நம்ம உண்டு, நம்மளுடைய ஒர்க் உண்டு அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு நீங்க மைண்ட் செட்டப் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுபடிதான் நீங்க நடப்பீங்க. ஆனா சூழ்நிலை அப்படி விடுமா? கிரகம் அப்படி விடுமா? சனி அப்படி விடுவாரா? அஷ்டமத்து குரு அப்படி விடுமா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை கோபத்தை தோன்றதுக்கு, உங்களை ரியாக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கிரக அமைப்புகள் வரும். செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறதுனால கோவத்தை தூண்டி விடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்யும். அதனால நிதானத்தை இழக்காம இந்த மாதம் நடக்கணுங்க. இந்த மாதம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்னன்னா, நீங்க நிதானத்தோட கையாளணும். பணத்தட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயனால மத்த சூழ்நிலைகள், அதாவது ஒரு பிசினஸோ, படிப்போ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே பாதிக்க கூடாது. அப்போ நீங்க நிதானத்தோட நடக்கணும். நிதானம் மீன்ஸ் என்னன்னா, கோவப்படாம, உணர்ச்சி வசப்படாம பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கு. செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பாக்குறாரு. அப்போ எப்பெல்லாம் கோச்சாரத்துல செவ்வாய் சந்திரனை பாக்குதோ, இது கூட சனியும் பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைகளை விலக்கி விடுறதுக்கு குரு பார்வை இல்லை. சோ இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இல்லாம கிரக சூழ்நிலைகள் மறைஞ்சு இருக்கனால பலாபலன்கள் குறைவா இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடு, பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிச்சிங்கனாலே 1% பிரச்சனை கூட வராது. பிரச்சனை வராது மீன்ஸ் என்னன்னா, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலதான். தொழில் ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு. உழைப்புக்கு தகுந்த பலாபலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன விஷயத்த நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்குண்டான உழைப்பை போடும்போது கட்டாயம் உங்களுக்கு அது நடக்கும். எதுலையுமே அகலக்கால் வைக்காதீங்க. இந்த அஷ்டமத்து குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகும், 9ஆம் இடத்துல கேதும் இருக்கு. அது கூட புதன் பாதகாதிபதிங்க. செவ்வாயும் புதனும் சேர்றதுனால நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, ஒரு நெருங்கின கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆசைகள், உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கும் போது உங்களுடைய ஆசைகளை தூண்டி விடுறதுக்குன்னே ஏதாவது ஒரு இது வரும். அதனால இதுல கவனமாக இருக்கணும். நீங்க கடன் கஷ்டத்துல இருந்து வந்துடலாம் அப்படின்ட்டு ஏமாறுறவங்க போய் பெரிய பணக்காரங்களை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிராக்டிக்கல் லைஃப் தெரியும். நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. யார் ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களதான் ஈஸியா ஏமாத்த முடியும். ஏன்னா இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது ரிலீஃப் ஆனா பரவாயில்ல அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டப் இருக்கும்.
அதனால ஈஸியா அப்ரோச் பண்ணி ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பொறுமையாவும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சு செயல்படுத்துங்க. உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தாதீங்க. இது நல்லது, இது பண்றது, இத போனா நம்ம கடனை அடைச்சிடலாம், இத போட்டா நம்ம தொழில் பிசினஸ்ல ஆக ஓகன்னு லாபம் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் விட்டுருங்க. எந்த ஒரு முடிவுமே நிதானமா யோசிச்சு செயல்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. இத செஞ்சா என்ன பாசிட்டிவான விஷயம் வரும், நெகட்டிவான விஷயம் என்ன வரும், சப்போஸ் நெகட்டிவா இருந்தா அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு பல தடவை, ஒரு தடவைக்கு பல தடவை 100 தடவை கூட யோசிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு செயல்படுத்தி பாருங்க மனசுல. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு கஷ்டமான காலகட்டங்கள்ல நமக்கு சரியான கைடன்ஸும் வேற கிடைக்காது. அதனாலதான் இறை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உபாசன தெய்வங்கள் இருந்துச்சுன்னா அந்த உபாசன தெய்வங்க கிட்ட கேளுங்க. கரெக்டான, நமக்கு எதுக்கு தெய்வத்தை வழிபாடு பண்றோம் அப்படின்னா, கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு நமக்குன்னு ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது, நமக்குன்னு ஒரு நல்ல வழி காமிக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு குருவா எங்கேயாவது ஒருத்தவங்க இப்படி போகாதீங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க தெய்வத்துடைய ரூபத்துல வருவாங்க. அதுக்காகத்தான் தெய்வ வழிபாட ஆத்மார்த்தமா பண்ணுங்க. சில சில பரிகாரங்களை பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிரகங்கள் நம்மளை தண்டிக்குதுன்னு நினைப்பாங்க. கிரகங்கள் உங்களை வலுப்படுத்துது. உங்களை கஷ்டங்கள் அப்படின்னா, அந்த கஷ்டங்கள்ல இருந்து என்ன செய்யணும், மீண்டு வரத்துக்கு கட்டாயம் வழி இருக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு கடவுளையும் திட்டுறோம், கிரகங்களையும் திட்டுறோம். ஆனா நமக்கு கண் முன்னாடியே இருக்கும். சோ அதனால தெய்வ வழிபாட பண்ணுங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அஷ்டமத்துல உச்சமானாலும் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால என்னன்னா, வருமானத்துக்கு எந்த வித தடையும் இருக்காது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கனால அந்த பிசினஸ் மூலியமா ஏதாவது ஒரு ரூபத்துல கட்டாயம் பணம் வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான பணம் வரும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. சில பேர் ஆல்ரெடி பிசினஸ் போட்டவங்க லாக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டம ஸ்தானம்ங்கும் போது சில சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ், ஏதோ ஒண்ணு டாக்ஸ் ஃபைல் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி ஆகி பணம் எடுக்க முடியாத மாதிரி, உங்க கண் முன்னாடி உங்க பணம் இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்துல லாக் ஆகி நிக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஆனா பண தட்டுப்பாடுங்கிறது வராது, ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எல்லா விஷயத்திலயும், ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கனால இந்த தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனத்தோட செயல்படணும். நீங்க ஒரு ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா அலட்சியமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, அல்லது உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கு, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கன்சர்ன் அந்த மேனேஜரோ அல்லது உங்களுக்கு உயர் அதிகாரி கிட்டோ அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டு லீவு போட்டுருங்க. இல்ல உங்களால முடியாமையே ஓவர்லோட் ஆகி நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். அதுல இருந்து வெளியிலே வர முடியாது. உங்களை பயங்கரமா பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க அத ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற மாதிரிலாம் இருக்கும். நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன அலட்சிய மிஸ்டேக் பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால கவனமாக இருக்கணும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அக்கௌண்ட் கேஷ் இது மாதிரிலாம் ஹேண்டில் பண்றீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு இந்த வாட்டி அதிகமா வரும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். சில கோளாறுகள்லாம் வருங்க. அது ஏன் எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்று இருந்துச்சுனாலே இந்த கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி உங்க மேல ஜெலஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு பேக் சைடுல இருந்து வேலை பார்ப்பாங்க, உங்களைய டவுன் பண்றதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கவனமாக இருக்கணும். சில பேருக்கு மாற்றங்கள், நிறைய பேருக்கு வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வேலை போனாலும் 1 or 2 monthsல கட்டாயம் வேலை கிடைச்சிரும். அதனால கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கவங்களும் கட்டாயம் கவனம் தேவை. படிப்பை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி. ஆனா குரு பாக்குறாரு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல அமைப்புகள், சிறப்பான கல்வி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஞாபக மறதி இருந்தா கூட இந்த குரு பார்வையினால உங்களுக்கு இப்ப மறதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது. அடுத்தடுத்து முன்னேறி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு ஆர்வம் செலுத்துவீங்க. உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல
மதிப்பெண்கள் எடுத்து நல்ல முறையில வெளியில வர்றது, அதே மாதிரி நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல நடக்கும். உயர்கல்வியும் சிறப்பா தான் இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நிறைய பேர் வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனடியா மருத்துவரை கூட்டிட்டு போய் ஆலோசனை பண்ணணும். இல்ல அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனக்கவலை அளிக்கிற விதமாக கணவருடைய நடவடிக்கைகள் இருக்குங்க. அஃபயர்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா பொதுவா அஷ்டமஸ்தானத்துல வந்து கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து 3ஆம் நபருடைய தலையீடுகள் வந்துரும். அதனால வந்து உங்களுக்கோ அல்லது உங்களுடைய கணவருக்கோ வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். பொதுவாகவே கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமா வரத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருக்கணும். நீங்களும் வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த செய்யறது, உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு விஷயத்த செய்யறது, இதனால சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் தேவை. பொதுவா அஷ்டமஸ்தானம் வந்து கணவர் மட்டும் கிடையாது, உங்களுக்கும் அவப்பெயர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒர்க் விஷயமா வெளில போவீங்க, அது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகுறதோ, கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை வெளியில போய் சொல்லாதீங்க. உங்களுடைய கணவராக இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், இந்த மாதிரி செய்யறாங்கன்னு வெளியில யார்கிட்டயும் இந்த காலத்துல சொல்லாதீங்க. அது எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு மைனஸ். நீங்க உங்க தோழிகிட்டே சொல்றீங்கன்னா கூட அவங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கொண்டு வரும். அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த காலத்துல யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். வருமானத்துக்கு நல்ல வழிய சொல்லிருங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதாவது நெகட்டிவா பாசிட்டிவோ கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு உயரிய லட்சியம் தான். அந்த லட்சியத்தை இந்த மாதத்துல நீங்க அடைஞ்சிருவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால அஷ்டமம் அப்படிங்கறனால ஈஸியா போய் நெகட்டிவா பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா பப்ளிசிட்டி ஆயிருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல மீடியா ஃப்ரேம் கொண்டு வருவீங்க. மக்கள் கிட்ட ஈஸியா சென்றடைறது, உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுறது, பணம் காசு நிறைய சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு போய் நிகழ்ச்சிகள் நடத்துறது, நிறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. பொதுவா தனுசு ராசிக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதனும் செவ்வாயும் சேர்றதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான ஜாக்பாட்டான காலம் தான் நான் சொல்லுவேன். நிலம் சம்பந்தப்பட்டதுன்னா இந்த புரோக்கரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல பண்ணீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் பார்க்கலாம். திடீர்னு இருப்பீங்க, சும்மா இதுக்கும் ஒரு லட்சக்கணக்குல காசு வந்துடும். அந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல காசு பணம் அப்படிங்கிறது, எஃபர்ட்லெஸ் மணி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியா உண்டு. ஏன்னா அஷ்டமஸ்தானம்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த அஷ்டமஸ்தானமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான உழைப்ப போடாம நல்ல கொஞ்சம் உழைப்புக்கு பெரிய காசு அந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது அஷ்டமம்ங்கிறது திடீர்னு விபரீத ராஜயோகம். ஏன்னா அஷ்டமத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது, அது கூட புதனும் சேர்றதுனால திடீர் விபரீத ராஜயோகம். அது போக 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு நீச்சமாகறதுனால பெண்கள் வழி ஆதாயம் உண்டு. 6 கூடையவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நீச்சமாகறாரு. அதனால நீங்க பிசினஸ், உங்களுடைய தொழில், உத்தியோகம் இதுல அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பணம் பார்க்க முடியும். இதை விட்டுட்டு மனைவி கூட சண்டை போடுறது, கணவன் மனைவி பிரிவு, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து பிரிவு, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பொதுவாவே கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அனுசரிச்சு போகணும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அனுசரிச்சு போகணும். காசு பணம் வரக்கூடிய நேரத்துல பிரிஞ்சு போறேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த 1 மாத காலத்துல எந்த ஒரு முடிவுமே எடுக்காம முடிவை தள்ளி போடுங்க. சண்டை சச்சரவுகள் வந்து முடிவை தள்ளி போடுங்க. அதுதான் நல்லது. தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய்வழிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்து அதுல ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தீராத ப்ராப்ளம் இருக்கு, பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும். தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்துல தந்தை வழிக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கு. தந்தைக்கு ஒரு மருத்துவ கண்டம்,
மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கு. அதனால உடல்நிலைய ரொம்ப கவனமா பாத்துக்கணுங்க. அப்பா அம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வழியில கொஞ்சம் தந்தைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அஷ்டமத்துல போய் சூரியன் இருக்கனால மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாவே அஷ்டமம்ங்கிறது வந்து சர்ஜரி கண்டத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கும் மருத்துவ செலவு இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து நிதானமா போங்க. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதாவது 2மே இப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை, காலங்கள் இது எல்லாமே இப்ப டைமிங்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க எல்லா விஷயத்தையுமே மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ராஜயோகம் வரும், ஜாக்பாட் வரும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் வரும். நீங்க உயர் அதிகாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க. ஆனா அதுக்கு உண்டான காசு பணம், ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் கிடைக்கும். அதே நேரத்துல பனிஷ்மெண்ட், என்கொயரி சேர்ந்து வரும். சோ இது எல்லாமே யோசிச்சு செயல்படுங்க. இதனால நமக்கு என்ன பின்விளைவு வரும், அதை எப்படி பாலிஷா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு செய்யணும். ஆனா ஜாக்பாட்டும் இருக்கு, அதே நேரத்துல பிரச்சனையும் வரும். அதாவது ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு, ஆபத்தும் உண்டு, 2ம் சேர்ந்தே வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் சிந்திச்சு செயல்படணும். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். என்ன அற்புதமானன்னா, அஷ்டமஸ்தானத்துல மட்டும் ஒரு நல்ல கிரகங்கள் உச்சமா இருக்கு, சூரியனும் உச்சமா இருக்கு, குருவும் உச்சமா இருக்கு அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. சனி பாக்குது, செவ்வாய் பாக்குது அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஒரு தப்பு செஞ்சு ஒரு பனிஷ்மெண்ட் ஆனா கூட என்னைய வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியும். உங்க மேல மக்கள் வந்து பாவப்படுற மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்க மேல சிம்பத்தி ஏற்படுற மாதிரி நீங்க அப்படியே மாத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலிடிக்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி செய்யறது தானே, சிம்பத்தியை கிரியேட் பண்றது தானே. அதனால நீங்க வந்து செய்யாத தப்புக்கே நீ வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு லைம்லைட் வரும், மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. நியூஸ்ல எல்லாம் நீங்க வந்து தலைப்பு செய்தியா மாறுற அளவுக்கு கூட தனுசு ராசிக்கு இருக்கு. ஆனா ஃபேவர் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்களுக்கு தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அரசியல்ல நீங்க ஒரு முக்கிய புள்ளியா மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு திடீர்னு பதவிகள் கிடைக்கும், காசு பணம் சம்பாதிக்க முடியுங்க. நல்ல பொசிஷனுக்கு உங்களால வர முடியும். பொதுவா தனுசு ராசிக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, தெய்வ வழிபாடு வழிபாடு பண்ணிக்கோங்க, நிதானமா செயல்படுங்க, பொறுமையா செயல்படுங்க. அதிர்ஷ்டமும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு, 2ம் சேர்ந்தே தான் வரும். அதனால சிந்திச்சு பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ வருது, இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 16/7/2026 இரவு 7:37 வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து இந்த ஆடி மாதம் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கு, சூரியன் கூட சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ராசிதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு, அதுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்கு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராருங்க. சுக்கிரன் நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறது, அது ஒரு நல்ல அமைப்புங்க. பொதுவாவே கிரக பலன்கள் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க பணம் வரும்னு சொல்றீங்க ஆனா வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட நான் கமெண்ட்ஸ்ல போய் கேட்டா, பதில் கேட்டா, என்ன வேலை பார்க்கீங்கன்னா வீட்டுல சும்மாதான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சும்மா இருந்தா எப்படி காசு வரும்? ஏதாவது வேலைக்கு போங்க. அந்த அதாவதுங்க, பொதுவாவே கிரகங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தாது, எப்பவுமே கஷ்டப்படுத்தாது. உங்களுக்கு பாடத்தை தான் இது பண்ணும். நமக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு விஷயத்த செய்யறது, எப்படி சேஃபா வர்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுமையா சிந்திச்சு செயல்படல அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் அந்த கஷ்டத்துக்கு காரணம். நம்ம 7.5 சனியோ அல்லது குருவோ மத்த எந்த கிரகமுமே காரணமா இருக்காது. சரிங்களா? அதாவது பொதுவா 90% எல்லாத்துக்கும் நல்லாதான் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஒர்க் செய்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கிரகம் நல்ல பொசிஷன்ல வரும்போது அதுக்குண்டான பலாபலன்கள் 100% கிடைக்கும். நம்ம வந்து என்னன்னா விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு இருக்கு, நீசபங்க ராஜ யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த யோகம் வரணும்னா காசு பணமாவும் வரலாம், வேற எந்த முறையிலும் வரலாம்.
அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து காசு பணமா தான் வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலாம். அதே நேரத்துல ஒரு வொர்க் பண்ற ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, 15,000 சேலரில இருந்து 20,000 சேலரிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகம் சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸ் மேனுக்கு 100 கோடி கிடைக்கிறதா அவங்களுக்கு ஒரு ராஜயோகம் சொல்லலாம். இது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. நம்ம என்ன செய்யறோமோ அந்த செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு யோகமும் வேலை செய்யும். அதனாலதான் நான் சொல்றது, கடுமையாக உழைங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு. நீங்க முயற்சி பண்ணி பண்ணி ஏதாவது ஒரு இதுல வந்து என்னன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே சந்தோஷம் தான் எனக்கு. சரிங்களா? உங்களுடைய அமைப்புப்படி பிசினஸுக்கு எப்படி இருக்கு, தொழிலுக்கு எப்படி இருக்குன்னா மிக சிறப்பாக இருக்கு. 10 குடைவர் தான் நீச்சமாகறாரு. நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு. அப்ப தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, வருமான ஸ்தானத்துலதான் உங்களுக்கு ஆல்ரெடி ராகு இருக்குது. பணம் வந்து பல வகைகள்ல வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பண நெருக்கடிகள்லாம் மாறி நல்ல காசு பணம், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மூலியமா ஆதாயம், புது பார்ட்னர் கிடைக்கிறது, தொழிலை தொடங்குறதுக்கு உண்டான காலகட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் நிறைய அலைஞ்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்ன்னு இது கடினமான உழைப்ப போட வேண்டிய காலகட்டமா இது இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வருது, நிறைய புது புது ப்ராஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மகர ராசிக்கு இருக்கும். எல்லாமே வருமானத்தை நோக்கி தான் உங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும். நல்ல காசு பணம், நல்ல லாபம். ஏன்னா குரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு. ஆனால் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு 11 குடையவர் வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு. புதன் கூட சேர்ந்திருக்காரு. புதன் வந்து உங்களுக்கு 9 குடையவர், பாக்கியாதிபதி. அப்ப பாக்கியாதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சேர்றதே வந்து ஒரு நல்ல யோகம் தான். 9, 10 குடையவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. அதாவது 10ஆம் அதிபதி 9ல போகும்போது அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாசம் உங்களுக்கு தொழில் சார்ந்து கட்டாயம் ஒரு யோகம் உறுதியாக உண்டு. அதை நீங்க நம்பணும். வேலையில இருக்கிறவங்க, ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, நல்ல சேலரி இன்கிரிமெண்ட். இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு நீங்க எதிர்பாராத ரூபத்துல கட்டாயம் ஒரு பண வரவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நல்ல அமைப்புகளும் இருக்கு. இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருந்தாலும் இனிமேல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் கொடுப்பாங்க, ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அடுத்த ஸ்டேஜ் வளர்றதுக்கு உத்வேகப்படுத்துவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள் போறது, வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி அமைப்புகள்ல உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல விஷயங்கள் கட்டாயம் வேலையில இருக்கவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குங்க. நீங்க பேசும்போது வார்த்தைகள ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து என்ன 2ஆம் இடத்துல ராகு இருக்கனால கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண்ணு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா கவனம் இருக்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேருது. அப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கின்னு, ஹேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். 6ஆம் இடம் தான் நோய். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது உடனடியா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதை முத்த விட்டீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல செலவாகும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த மாசம் வந்து இந்த கண்ணு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தி பார்த்துக்கங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த மாசம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கும். கடனை வந்து தள்ளுபடி பண்றதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு சோர்ஸ் கடனை கட்டுறதுக்கு திடீர்னு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய கடன்ல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்துல சண்டை சச்சரவுகள் வரும். செவ்வாயும் புதனும் சேரும்போது செவ்வாயும் புதனும் சேரும்போது சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி, செவ்வாய் வந்து 11 நெருக்கமான நபர்களுடையே வந்து சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா செவ்வாய் புதனும் சேர்க்கை வந்து என்னன்னா காசு பணத்துக்கு நல்லது. மற்ற விஷயங்களுக்கு உறவுகள்ல வந்து பெரும் விரிசல். உறவுகள் அப்படின்னா நண்பர்களாக இருக்கலாம், அல்லதுக்கு மனதுக்கு பிடித்தவங்களா இருக்கலாம். உறவுகள்னா வந்து பாத்தீங்கன்னா பிளட் சம்பந்தப்பட்ட, அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட ஒன்று விட்ட உறவினர், கசின்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்போ அல்லது பெண்களாக இருந்தால் கணவர், இந்த மாதிரி விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வரும். அதனால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் போடாதீங்க.
ஆமாங்க, இல்லைங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிரணும். இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கும். ஆனா உங்களுக்கு ஃபேவரா தான் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நடக்க போகுதுங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது அந்த மாரி இருக்கு. அதனால பெண்கள பொறுத்தவரைக்கும், மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். எல்லாமே கை குடுக்கும். சக்சஸ், காரிய வெற்றி, காரிய விஜயம், அ காரிய வெற்றி. தொட்ட எந்த விஷயம் தொட்டாலும் அதுல சக்சஸ் கிடைச்சிரும். ஒரு புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். காசு, பணம் அப்படிங்கிறது கை மேல வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்துல இருக்கறனால தாராளமா அதுல பண்ணுங்க. செவ்வாயும் புதனும் சேர்றதுனால கணவருடைய வாக்குவாதம் கூடாது. கணவர்கிட்ட போய் சண்டை சச்சரவுகள் கூடாது. அனுசரணையா இருக்கணும். அவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல வந்து சூரியனும் குருவும் சேர்றதுனால புதுசா பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒர்க்கிங் பார்ட்னரா ஆகலாம். நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா ஆயிக்கலாம். இல்ல உங்களோட முதலீடுகள பண்ணி வேற யாராவது ஒர்க்கிங் பார்ட்னரா நீங்க சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அது கூட வந்து பார்ட்னருடைய ஆதாயம், சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு. புதுசா நீங்க ஒரு விஷயத்த தொடங்குறது, அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல கேதுவும், அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கனால கணவர் வழி சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரிவுகள் அல்லது அவருடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாவே மருத்துவ செலவு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு. அதனால கவனமா செயல்படுறதா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அது ஏதாவது ஒரு மனச்சுமையோ, மனக்கவலையோ ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது 3ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீல் பண்றீங்கன்னா கவனமா டீல் பண்ணுங்க. ஆனா இந்த மாசம் காசு பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல 10 குடையவர் செவ்வாயோட சேரும்போது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள நல்ல காசு பணம் பார்க்கலாம். லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல எல்லாம் வந்துரும். ஆனா அதுக்குண்டான முயற்சியும் உழைப்பும் போடும்போது கட்டாயம் வந்துரும் உங்களுக்கு. முக்கியமா கமிஷன் சார்ந்தது. ரியல் எஸ்டேட்ன்னு மட்டும் கிடையாது. செவ்வாய் அப்படிங்கிறனால ரியல் எஸ்டேட் சொல்றேன். ஆனா கமிஷன் சார்ந்த எந்த ஒரு விஷயமுமே ஒரு டீலிங்க முடிச்சு கொடுக்கறது, ஒரு ப்ராஜெக்ட எடுத்து கொடுக்கறது, அது மூலியமா காசு பணம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சூப்பரா உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உழைப்பே போடாம, பெரிய லெவல்ல உழைப்பு போடாம ஒரு சின்ன முயற்சிக்கே பெரும் தொகை உங்களுக்கு கைமாறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைமை வந்து யோசிச்சு செயல்படுத்துங்க. செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. காசு பணம் கட்டாயம் உங்களுக்கு வந்துரும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் அபாரமான வளர்ச்சி. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். யூஸ் பண்ணிக்கங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுங்க. இதுல வந்து என்னன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகளை பண்றது, அதே மாதிரி சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல ஸ்டாரா மாறுறது, அது நீங்க மியூசிக்கா இருந்தாலும் சரி, டான்ஸ் ஃபீல்டா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. ஒரு ஃபேமஸான ஒரு புகழ், பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அவார்டு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ். நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு மத்தவங்க பாராட்டுவாங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். லஞ்ச லாவணியங்கள தவிர்க்கிறது நல்லது. சூரியனும் குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு நல்ல பதவி, ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு உங்களை மாற்றினாலும் அங்க நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல நிம்மதியானது, மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல போஸ்டிங் கிடைக்கும். நல்ல சிறப்பா பணியாற்றுறது, அதே மாதிரி உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள்லாம் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அற்புதமாக இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கு. உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சேம் டைம் மீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்.
பட் ஆனா உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையும். அது மூலியமா நல்ல வளர்ச்சி, கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தடுத்த லெவல்ல வளர்றதுக்கு, ஒரு பதவியில இருந்து இன்னொரு பதவிக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, சொசைட்டில ஒரு பேரு புகழ் கிடைக்கிறது, மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்குறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் மீடியா உருவாக்கி, அதுல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. அதாவது ரீல்ஸாவோ அல்லது ஷார்ட்ஸாவோ அந்த மாரிலாம் போடும்போது, இன்னும் நீங்க உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். மத்த டைம்ல போட்டிருப்பீங்க. ஆனா இந்த டைம்ல போடுறதா ஈஸியா ரீச் ஆகும். ஏன்னா சூரியனும், குருவும், புதனும் உங்களுடைய ராசிய பார்க்குறாங்க. அதனால இந்த அமைப்புகள் நல்லா இருக்கு. 2ல இருக்கக்கூடிய ராகு நல்ல தனச்சேர்க்கையும், திடீர் வருமானத்தையும், பெரிய பெரிய டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து குடுக்கறதுக்கு இந்த 2ல இருக்கக்கூடிய ராகு இதா இருக்கும். உங்களுக்கு சிறப்பான அமைப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. பொதுவாவே மகர ராசிக்கு ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்த பொருளாதார வாழ்க்கை, பேரு, புகழ் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு குருநாதர ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஒரு குருநாதர பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.